ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இந்த ஒரே அனிமையே போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கோம். கவலைப்படாதீங்க, இதுதான் கிளைமேக்ஸ். இதுக்கப்புறம் எந்த எபிசோடும் கிடையாது. இதுக்கப்புறமா ஃப்ரோசன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி மட்டும் இருக்குது. அதை இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சால் போயிட்டு பாருங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்லேயோ கொடுக்குறேன். அண்ட் முக்கியமாக சீசன் 3 இன்னும் வரல. ஸோ கமெண்ட்டில் போயிட்டு யாரும் சீசன் 3 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சீசன் 3 இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. ஒருவேளை சீசன் 3 வந்தால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட். ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எமிலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ரேமை பார்க்குறான். கவனத்தை இங்கே வயசு பாரு அப்படின்னு பேட்ரஸ் சொல்கிறா. நீ ஃபஸ்ட் டைமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுறியா, அதான் நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நான் சண்டை போட்டு கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. நம்ம இப்போ இந்த கிரேட் ரேபிட்டை எதிர்த்து சண்டை போட போகிறோம். உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு அவள் கேட்கவும், பின்னாடி எமிலியா இருக்கா, கூடவே நீ இருக்க, இப்போ தான் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹே, எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டேன்னா நான் எதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நீ என் கையை பிடிச்சிட்டு என் கூடவே இரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணை முடிவும் மானம் அவ்வளவும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ ஆல்மீனியாக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ சொல்கிறான். அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து அட்டாக் பண்ணுறாங்க. டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பேட்ரஸும் வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்மளால அழிக்க முடியுமான்னு ஹீரோ கேட்கவும், கண்டிப்பாக முடியுது. அவ்வளோத்தையும் ஒரே இடத்துல வர வச்சு ஒன்னா நிப்பாட்டி அழிச்சிட்டோம் அப்படின்னா இது மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் சொல்கிறா. சரி அப்படின்னா இதை ஏன்ட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி ஓகே நான் நம்புறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. கிங்டம் ஆஃப் லுகானிக்கால எல்லா மான்ஸ்டருக்கு பிடிச்சால்னா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லா மான்ஸ்டரும் பின்னாடியே துரத்துது. எமிலியா உன்னோட ஹெல்ப்பு கொஞ்சம் தேவை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை சுற்றி வளைச்சிட்டு இருக்கான். சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ எமிலியா அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த இடம் ஐஸ் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த அப்படியே மொத்தமாக தூக்க ஆரம்பிக்கிறா. அந்த ரேபிட் எதுவும் வெளியே தப்பிச்சு போகாத முடியாத லெவலுக்கு எமிலியா பார்த்துக்கிடுவோம். இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஷாமாக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன உடனே இங்கே இருக்கிற எல்லா ரேபிட்க்கும் கண்ணு தெரியாமல் போனதுனால அதுங்களே கொண்டுக்கிடுது. அப்படியே ஒரு ஸ்பேஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதுங்க தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு நான் அதுங்களை டெலிபோர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் சொல்கிறா. இப்போ ரேமோ வந்துட்டு கண்மொழிக்கிறா. ராஸ்வெல் உடனே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் எமிலியா வந்துட்டு சுபாருவை கூப்பிடவும், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னு பேட்ரஸ் சொல்ல வரதுக்குள்ள, பேட்ரஸ் நீ உண்மையிலேயே ஆசமான க்யூட்டான பொண்ணு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ அவளை தூக்கி சுற்றிட்டு இருக்கான். இப்போ ராஸ்வெல்லும் பேட்ரஸும் எக்கட்னாவோட அந்த கிரேவியார்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்கவும், நீ ஆளே மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்கிறா. சுபாரு உனக்கு தகுதியானவன் நீ நினைக்கிறியா, எதுக்காக அவனை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்கவும், அம்மா சொன்ன எந்த குவாலிட்டிஸுமே அவன்கிட்ட இல்லைனாலும் அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யாரோ தெரியாத அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறதை விட தெரிஞ்ச என் கூட வந்துட்டு நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன்னு சொன்னான் அப்படின்னு பேட்ரஸ் சொல்லவும், ஆனால் சுபாருவோட லைஃப்பில் உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்கவும், சுபாருவோட மனசில் ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வெளியே வரல, என்னோட மனசில் சுபாரு ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்காங்கிறதுனால தான் நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு பேட்ரஸ் சொல்கிறா. இத்தனை வருஷம் ஆகியும் நீ மாறவே இல்லை பேட்ரஸ் அப்படின்னு ராஸ்வெல் சொல்லுவோம். என்ன சொல்கிற, அப்போ நீ தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்தியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு ராஸ்வெல் சொல்கிறான். அந்த சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபெயிலியரில் தானே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் கேட்கவும், ஆனால் அதுக்கு தகுதியான வெசல் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும், அதுதான் நான் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ராஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்லவும், அப்படியா அப்படின்னா நீ கொஞ்சம் நீல்டன் போடு அப்படின்னு சொல்லவும் அவன் நீல்டன் போடுதான். இவா போயிட்டு ஒரே அடியாக அடிச்சுட்டு இது என்னோட லைப்ரரியை கொளுத்துனதுக்காக அப்படின்னு சொல்கிறா. அவங்க ரெண்டு பேருமே பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. ராஸ்வெல் நீ திரும்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்லவும், ஆமாம் உன்னை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்கிறான். அவங்க ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே உங்களை நாங்கள் ரொம்பவும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னாவை பார்த்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சுபாருவும் எமிலியாவும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பங்க் அவனோட மேஜிக் அவ்வளோத்தையும் இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டான், நான் எவ்வளோ கூப்பிட்டு வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும், கண்டிப்பாக அவன் ஒரு நாள் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமாம் அப்படின்னு எமிலியா சொல்கிறா. நீ ரொம்பவும் கான்ஃபிடென்ஸாக மாறிட்டே எமிலியா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு காரணம் நீ தான் சுபாரு. அப்புறமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு திடீர்னு உன் கண்ணெல்லாம் சவக்குது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னல, ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பற்றி தான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. அது பையனா பொண்ணான்லாம் தெரில, எனக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸே எதுவும் கிடையாது, ராயல் செலெக்ஷன் வேறு இருக்குது, பரவாயில்ல இருந்தாலும் நான் எப்படியாச்சும் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும், எமிலியா அது ஒன்றும் செடியோ இல்லைன்னா மேஜிக்கோ கிடையாது, ஈஸியாக வளர்றதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு இது தெரியும், நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணோம்ல அதனால தான் வளருது அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுதான். இங்கே ராஸ்வெல்லை போட்டு எல்லாரும் பொழந்து கட்டுறாங்க. என்ன ரேம் உனக்கு எதுவும் அடிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவோம். எனக்கு இவர் மேலே பாசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்லவும்,
ஆனால் அது என்னோட லவ் ஃபீலிங்ஸை சேஞ்ச் பண்ணிடாது அப்படின்னு ராம் சொல்கிறா. இவனையா போய் நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் கேட்குறான். ராஸ்வெல்லோட சப்போர்ட் நமக்கு தேவை, அதுவும் முக்கியமாக எமிலியாவோட ராயல் செலெக்ஷனுக்கு தேவை அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஃபெட்ரிகா சொல்லவும், அது எப்படி நீ மன்னிக்கலான்னு கார்ஃபீல்ட் கேட்குறான். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான், ஏன்னா அவர்கிட்ட தான் 10 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், வேலை பார்த்தது வேற, அவன் நம்மளை கொல்ல ட்ரை பண்ணது வேற அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் சொல்லவும், எனக்கும் என்னமோ நம்பலான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ சொல்கிறான். நீங்கள் என்னை எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, ஆனால் நான் இனிமேல் உங்கள் சைடு தான் இருப்பேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாதுன்னு கார்ஃபீல்ட் சொன்னவொடனே, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை காட்டுறான். பார்த்தா அவன் செஸ்ட்டில் ஒரு சீல் மாதிரி இருக்குது. உங்ககிட்ட நான் தோற்று போயிட்டதுனால இந்த சீல் எனக்கு வந்துடுச்சு. இது இருக்கிற வரைக்கும் என்னால் உங்களுக்கு எந்த கெடுதலுமே பண்ண முடியாது. ஒருவேளை நான் அப்படி மீறி பண்ணோம்னா என்னோட சோல் அழிஞ்சு போயிடும், என்னோட பாடியும் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும், எதுக்குப்பா இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், ஏன்னா நான் உன் கூட தான் பெட்டிங் போட்டு தோற்று போயிட்டேன் அப்படிங்கவும், ஒருவேளை அப்போ நான் தோற்று போயிருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ இறந்து போனாலும் உன்னால் திரும்ப வந்திருக்க முடியாது அப்படின்னு ராஸ்வெல் சொன்ன உடனே, அட பாவி, சரி ஓகே இது நமக்கு ப்ரூஃபாக இருக்குது, இவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கார்ஃபீல்ட், ஷின்மா இறந்து போனதுக்கு காரணம் இவன் கிடையாது, அதை அவளே தான் முடிவு பண்ணிக்கிட்டா. சரி உங்களுக்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன் ராஸ்வெல், நீ ஒழுங்காக நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே உங்கள் யாருக்கும் நான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டேன், இது என் டீச்சர் அண்ட் என் உயிர் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு ராஸ்வெல் சொல்கிறான். ராஸ்வெல், நான் உங்களை ரொம்பவும் நல்லவர்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணதை என்னால் மன்னிக்கவே முடியாது. அந்த வில்லேஜர்ஸை நீங்கள் கொல்ல பார்த்துருக்கீங்க, என்னால் இவங்க யாருக்கும் பிரச்சனை வர வேண்டாமேன்னு நான் அமைதியாக இருக்கிறேன், ஆனால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெட்ரா அலறா. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லிட்டு, இவ்வளோ நேரமாக ராஸ்வெல் கிட்ட நீங்கள் அதை செய் இதை செய் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ராஸ்வெல் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு அவன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா செய்யவே இல்லை, அவன் இன்னும் யார்கிட்டயும் மன்னிப்பே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லுவோம். ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் ராஸ்வெல், நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எமிலியா சொல்கிறா. இப்போ ஒரு செரமோனி நடக்க ரெடியாக இருக்குது, இதுக்காக தானே சுபாரு நீ இத்தனை நாளாக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்குறான். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற ராஸ்வெல் அப்படின்னு சுபாரு கேட்கவும், எக்கட்னாவை எப்படியாச்சும் உயிரோடு திரும்ப கொண்டு வரணும், அதுதான் என்னோட ஒரே கோல் அப்படின்னு சொல்லுவோம். அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னோட கோலுக்காக நான் எப்போவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அண்ட் நான் ஒன்றை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் சுபாரு. நீ நிறைய விஷயங்களை இழந்தாலுமே எல்லாத்தையும் ஈஸியாக திரும்ப கொண்டு வந்துடுது, எல்லா விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற. ஸோ நான் இனிமேல் ஒன்றை தான் ஃபாலோ பண்ண போகிறேன், நீ சொல்கிறத தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ அந்த செரமோனி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சுபாருவா அவங்க கூப்பிடுறாங்க. சரி போயிட்டு வா சுபாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் அனுப்பி வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தலை குனிஞ்சா அவனோட ஸ்வாடை தூக்கி எமிலியா கிட்ட கொடுக்கவும், இங்கே இருக்கிற ஸ்பிரிட்ஸ், காட், சன், ஸ்டார் எல்லாத்தோட சாட்சியாகவும் நான் உன்கிட்ட கேட்குறேன், இன்னிலேருந்து நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கார்டியனாகவும் ஒரு ஸ்பிரிட்டாகவும் என் கூடவே இருந்து என்னை பாதுகாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு லென்த்துக்கு அந்த ப்ரீஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை கேட்குறா. உடனே நம்ம சுபாருவும் அதுக்கு நீர், நிலம், காற்று, ஆகாயம், சூரியன், அப்புறமா ஸ்டார்ஸ், அது போக என்னோட அம்மா, என்னோட அப்பா, இவங்க எல்லார் மேலேயும் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் என்ன ஆனாலும் சரி உன்னை காப்பாற்றுவேன் எமிலியா, ஏன்னா நான் உன்னோட ராயல் நைட், உனக்கானவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவா. அவள் அந்த ஸ்வாடை தூக்கி அவன்கிட்ட கொடுக்குறா. நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்க எமிலியா அப்படின்னு அவன் சொல்லவும், அடப்பாவி அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நம்ம சுபாருவை எமிலியாவோட ராயல் நைட்டாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் இந்த செரமோனி. அண்ட் இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சு தனியாக இங்கே வந்து நிற்க, ட்ரிங்க்ஸ் எதுவும் ஓவராக குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சுபாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கவும், நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஹீரோ சொல்கிறான். சரி அப்படின்னா ஓகே, நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிடலாம், இன்றைக்கி நைட்டு என்னோட ரூமில் நீ என்னை வந்து மீட் பண்ண, நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ ப்ராமிஸ் பண்ணுற லெவலுக்கு அதை கேட்குறேன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை உங்ககிட்ட பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைமிங் பத்தாது அப்படின்னு எமிலியா சொல்லவும், கவலைப்படாத எமிலியா, எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், எமிலியா சோகமாகறா. இங்கே பாரு எமிலியா, நீ உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எதை சொன்னாலும் சரி, அது என் மனசை மாற்றிடாது, நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், எப்படி சொல்கிற அப்படின்னு அவள் கேட்குறா. நீ மற்றவங்க ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் போராடுற, ஸோ கடைசி வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டால் பரவாயில்லையா அப்படின்னு அவள் கேட்குறா. என்ன எமிலியா மறந்துட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்காக தானே இந்த செரமோனியே நடந்துச்சு, உனக்கு எந்த ஹெல்ப் தேவைனாலும் அதை ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே நமக்கு எல்லாரையும் காட்டுறாங்க. எல்லாருமே அந்த பார்ட்டியை சும்மா வேறு லெவலில் ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எமிலியா இதை அவளத்தையும் பார்த்துட்டு, இந்த நாளை நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ வா இன்னும் இதை மறக்க முடியாத நாளாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. இப்படியே இந்த சீசன் 2 ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடியுது. இதுக்கப்புறமா ஃப்ரோசன் பாண்ட் அப்படிங்கிற ஒரு மூவி இருக்குது, நான் அதை இன்னொரு சேனலில் தமிழ் டப் பண்ணி போட்டிருக்கேன், லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போடுறேன், முடிஞ்சால் போயிட்டு பாருங்கள். சீசன் 3 இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல, அது வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நான் போடுறேன். நெக்ஸ்ட் என்ன அனிமே போட போகிறேன் அதை தான் நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. இந்த ரீசீரோ அனிமையில் நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துக்கு போகும்போது அவனுக்கு பெருசாக சூப்பர் பவர்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனால் சூப்பர் பவர்ஸோடைய வேற ஒரு உலகத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு அனிமே தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அது என்ன அனிமே அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.